உங்கள் போர்டு எக்ஸாமில் இப்போ புதுசாக காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்ஸும் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. ஸோ அப்போது பசங்கள்லாம் பதறி இருப்பாங்க, என்னடா இது காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்ஸ்னு. நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் சாப்டரை படிக்கும்போது தெளிவாக கான்செப்டை புரிஞ்சு படிச்சிங்கன்னா காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்லாம் ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரு சில காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி கொஷின்ஸை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் 1 மார்க்கில் இருந்தோ 2 மார்க்கில் இருந்தோ 3 மார்க்கில் இருந்தோ 4 மார்க்கில் இருந்தோ காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டால் அது எப்படி இருக்குன்ற ஃபார்மேட்டை கொண்டு வருவேன் சரியா. ஸோ கம்மிங் செஷன்ஸில் நான் 5 மார்க்கில் இருந்து கூட நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ரைட். ஸோ இதை பார்த்த பிறகு உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு தைரியம் வரும், காம்பிடென்சி பேஸ்ட் கொஷின் தானே நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் டு Xylem CBSE +1+2 தமிழ். நான் டோனி வெல்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem லேர்னிங். ஸோ நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ கன்சிடர் 3 plants with the following modes of pollination: P. Autogamy, Q. Xenogamy, or Geitonogamy. Which of the above case are most likely to not to show genetic variation in the offspring? So genetic variation offspring la காட்டாத ப்ராசஸ் எது, கேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே மேல் ஃபீமேல் கேமேட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்லேருந்து ஃபியூஷன் ஆகுதோ அங்கே தான் ஜெனட்டிக் வேரியேஷன் வரும் சரிங்களா. இப்போ இந்த ஆட்டோ கேமேட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன், அந்த ஆர்கானிசத்தில் இருந்து தான் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு கிடையாது ஜெனட்டிக் வேரியேஷன். ஜெய்னோ கேமிலையும் அதே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஒரு செடி இருக்குது, அதில் ஒரு ஃப்ளவரில் மேல் பார்ட்டு, அதே செடியோட இன்னொரு ஃப்ளவருடைய ஃபீமேல் பார்ட்டு, இவங்க 2 பேருக்கு இடையில பாலினேஷன் ஆகிக்குது சரிங்களா. அப்போது அதே பிளான்ட் தானே, சிங்கிள் ஆர்கனிசம் தானே. ஸோ இங்கேயும் ஜெனட்டிக் வேரியேஷன் கிடையாது. ஜீனோகேமில் தான் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்குது. இங்கே ஒரு ரோஸ் செடி, இதோட போலன் கிரெயின் இங்கேருந்து பறந்து போய் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ரோஸ் செடியோட ஸ்டிக்மாலே விழும் சரியா. ஸோ இப்படி நடக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக என்ன நடக்கும், இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் கன்ஃபார்மாக இருக்கும் சரியா. ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நம்புகிறேன் ரைட். பாருங்க, அப்போது எதில் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்காது, டெஃபினட்டாக உங்களுக்கு ஜெனட்டிக் வேரியேஷன் இதுலையும் இருக்காது. ஸோ அப்போது P and R will be the right answer. And அடுத்து பாருங்க, image below shows a bee visiting an inflorescence on a banana plant. Consider the fact that banana is a parthenocarpic fruit. அப்போனா அதில் மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் ஆகாமல் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஆகாமலே ஃப்ரூட் வரும். ஸோ வாட் வுட் பி த மோஸ்ட் லைக்லி the reason for the bee to visit the banana? ஸோ பாருங்க, பீ ஒரு பாலினேட்டரு, இந்த பர்டிகுலர் பனானா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட், அதாவது மேல் கெமீட்டு எக்கோட சேரணும்னு அவசியமே கிடையாது. அப்போ போலன் கிரெயினும் தேவையே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு இந்த பீ இங்கே உட்காந்துருக்கு? அப்போ நம்ம யோசிச்சா என்ன தெரியும், அது நெக்டரை கலெக்ட் பண்ண வந்திருக்கு, அவ்வளோதான். இது வந்து போலனை கொடுக்க போகிறது இல்லை, அது தேவையும் இல்லை. பிகாஸ் இட் இஸ் பார்த்தினோகார்பி, இந்த மேல் கெமீட் இல்லாமலே இதால் ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சரிங்களா. To collect pollen is the right answer. Plant have 2 phases in life cycle: sporophytic, gametophytic. Sporophytic diploid and vegetative இருக்கும், gametophytic haploid and reproductive இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மேல் gametophyte angiospermல என்னது அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் சரிங்களா. இது மட்டும் தான் கேள்வி. angiospermல மேல் gametophyteக்கு பேர் என்ன, இது கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு பண்ணியிருக்கிறாங்க சரியா. என்னதுன்னா pollen grain தான். ஸோ அப்போ that is the answer. Megasporangium is the female spore bearing structure which carries a megaspore mother cell. This gives rise to megaspore. Name the megasporangium in angiosperm. ரொம்ப சிம்பிள். அகைன் இதுவுமே நம்மளை குழப்பறதுக்கு தான், இதை மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஆன்ஜியோஸ்பர்ம்ல மெகாஸ்பொராஞ்சியமுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஓவியூல். அதுக்குள்ளார தான் எம்ப்ரியோசாக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எம்ப்ரியோசாக் என்னது, ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டு, அது மெகாஸ்போர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது எம்ப்ரியோசாக்குன்ற ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டுக்குள்ளார தான் எக்குன்னு சொல்கிற ஃபீமேல் கெமீட் இருக்கும் கரெக்டா. ஸோ குட். அடுத்து பாருங்க, ஆன்ஜியோஸ்பர்மில் மேல் கெமிட்டோஃபைட்டுக்கு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டுக்கு மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ப்ளஸ் மல்டிபிள் சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது. ஸோ ஹவு டஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் ஹெல்ப் ஈச் கெமிட்டோஃபைட் பர்ஃபார்ம் தியர் ஃபங்க்ஷன் பெட்டர்? போலன் கிரெயின் சிம்பிளாக இருக்கான் மேல் கெமிட்டோஃபைட் போலன் கிரெயின் சிம்பிளாக இருக்கான். ஃபீமேல் கெமிட்டோஃபைட் அந்த எம்ப்ரியோசாக் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கான். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 செல் 8 நியூக்ளியஸ்லாம் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா.
ஸோ பாருங்க ரொம்ப சிம்பிள், போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அதனால ஸ்மாலர் சைஸாக இருந்தால் அது ஈஸியாக மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் அது சிம்பிளாக இருக்குது. ஓவியூல் பார்த்தீங்கன்னா நமக்கு சீடாக மாறும், சரிங்களா? ஸோ இங்கே கேள்வி என்னது, நம்மளுடைய ஃபீமேல் கெமிட்டோஃபைட் மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஏன் அப்படின்னு தான் கேட்குறாங்க, கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஓவியூலுங்கிறது மெகாஸ்பொராஞ்சியம், அதுக்குள்ளார எம்ப்ரியோ சாக் இருக்கும், அதுதான் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டு. இப்போ நமக்கு ஓவியூல் சீடாக மாறுது, கரெக்டுங்களா? உள்ளார இருக்கிற அந்த எம்ப்ரியோ சாக்கு அப்படிங்கிறது நமக்கு எம்ப்ரியோவாக மாறும், அதாவது எம்ப்ரியோ சாக்குள்ளார தான் எம்ப்ரியோ டெவலப் ஆகுது, சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஓவியூலுக்குள்ளார டெவலப் ஆகிற அந்த எம்ப்ரியோவை என்ன பண்ணுது, இந்த ஓவியூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து சப்போர்ட் பண்ணுது, சரிங்களா? ஸோ அதனால தான் சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படிங்கிறது வளரக்கூடிய எம்ப்ரியோக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ இந்த ஃபீமேல் கெமிட்டோஃபைட் எம்ப்ரியோ சாக்குள்ளார அந்த எண்டோஸ்போம்லாம் ஃபார்ம் ஆகுது, அது எம்ப்ரியோக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வரணும்னா எம்ப்ரியோ சாக்குங்கிற இந்த ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டுக்குள்ளார நமக்கு சப்போர்ட்டிங் செல்ஸ் தேவை, அதனால தான் அது காம்ப்ளெக்ஸாக இருக்குது, புரியுதா? ஸோ அடுத்து எமாஸ்குலேஷன் இஸ் ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் அ ஃப்ளவர் அண்ட் இஸ் ப்ராக்டிஸ் இன் ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக். அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்மளா இந்த ஃப்ளவரையும் நமக்கு பிடிச்ச 2 ஃப்ளவரை ஹைபிரிடைசேஷன் பண்ணுறது, சரியா? மென்ஷன் ஒன் கேஸ் வேர் emasculation is compulsory and one where it is not required during such hybridization. ஸோ எப்போ மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணியே ஆகணும் கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவரில் மேல் பார்ட்டும் இருக்குது ஃபீமேல் பார்ட்டும் இருக்குது, ஆனால் இந்த ஃப்ளவரை இப்போ நான் ஃபீமேல் கன்சிடர் பண்ணணும்னா இதில் இருக்க மேலே ரிமூவ் பண்ணிடணும், ஓகேவா? வேற ஒரு ஃப்ளவரில் இருந்து போலன் எடுத்துகிட்டு வந்து இதில் போடணும். ஸோ அந்த கேஸில் டெஃபினட்டாக கம்பல்சரி. எப்போ பைசெக்சுவலாக இருக்கும்போது. எப்போ வந்துட்டு நாட் கம்பல்சரி, அது யூனிசெக்சுவல். இப்போ இந்த ஃப்ளவரில் ஃபீமேல் மட்டும் இருக்குது, அப்போ இது ஃபீமேலாகவே இருந்துட்டு போட்டோம், இதில் மேல் மட்டும் இருக்கு, இது மேலாக இருந்துட்டு போட்டோம், இதுல இருந்து போலனை தூக்கிட்டு வந்து இதில் போட்டால் போதும். ஸோ எப்போ கம்பல்சரினா பைசெக்சுவலாக இருக்கும்போது, மேலும் இருக்குது ஃபீமேல் இருக்குது, ஆனால் இதை நான் ஃபீமேல் கன்சிடர் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ரிமூவ் த மேல். எப்போ தேவையில்லை அப்படின்னா யூனிசெக்சுவலாக இருக்கும்போது தேவையில்லை, சரியா? அடுத்து பாருங்க, ஒய் இஸ் பேக்கிங் அ கம்பல்சரி டெக்னிக் ஈவன் வென் எமாஸ்குலேஷன் இஸ் நாட் ரெக்யர்டு. அப்போ அது யூனிசெக்சுவல், சரிங்களா? ஃபீமேல் பார்ட் மட்டும் இருக்குது, இதில் மேல் பார்ட் மட்டும் இருக்குது இந்த ஃப்ளவரில். ஆனால் ஸோ இங்கே எமாஸ்குலேஷன் தேவையில்லை தான், ரைட்டா? ஆனால் பேக்கிங் கண்டிப்பாக டெஃபினட்டாக தேவை. ஸோ ஏன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா பாருங்க, நீங்கள் பேக்கிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் போலன் கூட இந்த ஃபீமேல் ஸ்டிக்மால விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டு ப்ரிவென்ட் அன்வான்ட் கிராஸ் பாலினேஷன் இன் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் நம்ம பேக்கிங் பண்ணியே ஆகணும், புரிஞ்சுச்சா? இப்படி தான் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஆஞ்சியோஸ்போம் டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ ஆகும். வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டபுள் ஃபர்டிலைசேஷன்? இது கொஞ்சம் டேரக்டாக சிம்பிள் தான். டபுள் ஃபர்டிலைசேஷன் ஆகுதுன்னா எக்கும் மேல் கேமெட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஜைகோட்டு எம்ப்ரியோ வரும், போலார் நியூக்ளியும் மேல் கேமெட்டும் சேர்ந்துட்டு உங்களுக்கு எண்டோஸ்போம் வரும். ஸோ அப்போ எம்ப்ரியோ எண்டோஸ்போம் வில் பி த ரைட் ஆன்சர். இது கொஞ்சம் சிம்பிள் தான், சரியா? ஸோ இஃப் யூ ஆர் given a பட்டாணி பாடு, நம்ம வீட்டில் பட்டாணி உரிப்போம்ல, இப்படி ஒரு பாடு மாதிரி இருக்கும், அதை பிரித்து உள்ள சொர்ன்னு பட்டாணி பிரிப்போம், கரெக்டுங்களா? ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டபுள் ஃபர்டிலைசேஷன் இன் இட்? அதை பிரிக்கிறோம்ல, அதுதான் அந்த ஓவரி, அதுக்குள்ளார இருக்கிற அந்த சீடு இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் என்னதுன்னா அந்த சீடு தான், ஓவில் தான் சீடாக மாதிரி இருக்கு. ஸோ அந்த சீடுக்குள்ளார தான் உங்களுக்கு எம்ப்ரியோலாம் இருக்கும், பட் ஆனால் அதில் எண்டோஸ்போம் இருக்காது. பாருங்க, எம்ப்ரியோ இஸ் ரெப்ரசன்ட் பை த என்டையர் சீடு, அந்த பட்டாணி சீடுனா அந்த சீடுக்குள்ளார தான் உங்களுக்கு எம்ப்ரியோ இருக்குது, சரிங்களா? ஆனால் எண்டோஸ்போம் வந்து இருக்காது. காரணம் அந்த சீடுக்குள்ளார இருக்கிற எம்ப்ரியோ அந்த எண்டோஸ்போமை சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, புரியுதா? அடுத்து பாருங்க, இப்போ இதுதான் ரியல் வேர்ல்டில் இருக்கிறத அப்ளை பண்ணி கேட்குற மாதிரி கொஷின்ஸ் தான் இந்த காம்படென்சி பேஸ்டு கொஷின்ஸ். பனானா அண்ட் மெனி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். நேம் த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரூட் ஆர் சீடு ஃபார்மேஷன் இன் போத். ஸோ பனானாவில் ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆகும், அதுக்கு பேர் பார்த்தினோகார்பி. சிட்ரஸில் ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் சீடு ஃபார்மேஷன் ஆகும், அது பேர் அப்போமிக்சிஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், சரியா? அடுத்து பாருங்க, ஒரு சிமிலாரிட்டி ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க ரெண்டுத்துக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரெண்டுமே சிமிலாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், மேல் கெமிட்டு ஃபீமேல் கெமிட்டு சேரணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா பனானால ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும், சிட்ரஸில் சீடு ஃபார்ம் ஆகும், ஓகே? ரெண்டுமே ஏசெக்சுவலா. ஸோ பாருங்க, அப்போமெக்சிஸ் அப்படிங்கிறதுல சீடு வந்து வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆகுது, பார்த்தினோகார்பியில் ஃப்ரூட் வந்து வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது சீட்லெஸ் ஃப்ரூட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினான டிஃபரன்ஸ். ஸோ அடுத்து பாருங்க, ஒரு 4 மார்க் கொஷின். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குறாங்க, அது சம்மந்தமாக கேள்வியை அடுத்த இதில் வச்சிருக்காங்க. பாருங்கள், பி என்னதுன்னா இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், பிக்யூஆர்எஸ்லாம் ஃப்ரூட்ஸு. நியூசிலார் செல்ஸ் சரௌண்டிங் தி எம்ப்ரியோ சாக்கு டெவலப் இன்டு எம்ப்ரியோ, இது வந்து அந்த பாலி எம்ப்ரியோனிக் சம்மந்தப்பட்டது. அடுத்து ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட் பை த அப்ளிகேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். ஸோ ஃப்ரூட் வரது வந்து மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி தான் வரணும், ஆனால் இங்கே க்ரோத் ஹார்மோன் அப்ளை பண்ணி வருது அப்படின்னா அப்போது அங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் ஆகலை, பார்த்தினோகார்பி நடக்குதுன்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு தானே? ஓகே,
அடுத்து பாருங்க thalamus contribute to fruit formation. இது வந்து fall fruitல வந்துரும் சரிங்களா. ovary matures into fruit after fertilization. இதுதான் true fruitல வந்துரும். இப்போ இத வச்சு கேள்வியை பாருங்க how many embryo sac will be present in each ovule of S. அப்ப S என்னது? Sங்கிறது ஒரு true fruit. அதுக்குள்ளார எத்தனை embryo sac இருக்கும் அப்படிங்கறது தான் கேள்வி. before maturation and how many eggs will be present in each embryo sac when the embryo sac is developed from a single megaspore. so பசங்களா பாருங்க எஸ்ங்கிறது ட்ரூ ஃப்ரூட்டு. அப்போது ஒரு ட்ரூ ஃப்ரூட்டுடைய ஒவ்வொரு ஓவியலுக்குள்ளார எம்ப்ரியோ சாக் டெஃபினட்டாக ஒன்று தான் இருக்கும் மெச்சுரேஷனுக்கு முன்னாடி சரிங்களா. அதுக்கப்புறம் ஹவு மெனி எக்ஸ் வில் பி பிரசன்ட் இன் ஈச் எம்ப்ரியோ சாக்னு கேட்டாங்கன்னா எக்ஸுங்கிறது எம்ப்ரியோ சாக்குள்ளார ஒன்று தான் ரைட்டா. இது சாதாரண கான்செப்ட் பேஸ் கொஷின் தான். ஸோ அவ்வளோதான். சிங்கிள் மெகாஸ்போர்லேருந்து உங்களுக்கு எம்ப்ரியோ சாக் வருதுன்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் மெகாஸ்போர்லேருந்து சிங்கிள் எம்ப்ரியோ சாக் வருது. அந்த சிங்கிள் எம்ப்ரியோ சாக்கில் சிங்கிள் எக் இருக்கும். ஸோ பாருங்கள் ஒரு எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும் ஒவ்வொரு ஓவியலுக்குள்ளாரையும் ரைட்டுங்களா. ஒரு எம்ப்ரியோ சாக்குள்ளார ஒரு எக் தான் இருக்கும் ரைட்டுங்களா. எப்போ when embryo sac is developed from a single megaspore சரியா. அடுத்து பாருங்க which of these fruits exhibit polyembryony will their embryos exhibit genetic variation justify. நான் சொல்லிட்டேன்ல ஸோ இதுதான் polyembryonic வரும்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா. இப்போ பி தான் ரைட் ஆன்சரு. ஆனால் அதில் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்காது. பாருங்க பீல தான் பாலிஎம்பிரியோனி. ஏன் அப்படின்னா அந்த எம்ப்ரியோ சாக்குக்கு வெளியே இருக்கிற நியூஸ்லெஸ் எம்ப்ரியோ சாக்குள்ளார வந்து அது எம்ப்ரியோவாக மாறிடும். ஸோ மோர் தென் ஒன் எம்ப்ரியோ அந்த எம்ப்ரியோ சாக்குள்ளார வருது. அப்போ அந்த சீட்டுக்குள்ளார மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இருக்குது. அதான் பாலிஎம்பிரியோனி. இங்கே எம்ப்ரியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த நியூசிலார் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது பை அப்போமெக்சிஸ். ஸோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இங்கே ஜெனட்டிக் வேரியேஷனே கிடையாது. ஜெனட்டிக் வேரியேஷனாலே மேலு ஃபீமேல் கெமேட்லாம் வரணும் அப்போ தான் இருக்கும் சரியா. அடுத்து பாருங்க வாட் வில் பி ploidy of the embryonic cells in the above case. அப்போ இங்க அந்த நியூசிலர் செல்ஸ் எம்ப்ரியோ சாக்குலார வந்து எம்ப்ரியோவா மாறுச்சுல அந்த செல்ஸோட பிளாடி என்ன? டெஃபினட்டா அது டிப்ளாய்டாக தான் இருக்கும். ஏன்னா நியூசிலர் செல்ஸ் டிப்ளாய்டு அது எம்ப்ரியோ சாக்குலார வந்து அந்த டிப்ளாய்டு எம்ப்ரியோ செல்ஸாகவே இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ செல்ஸ் ஆஃப் தி எம்ப்ரியோஸ் which is developed from the diploid nuclear cells will also be diploid. ஏன்னா இது அப்போமெக்சிஸ் மூலமா ஃபார்ம் ஆகுது. இது ஒரு asexual reproduction method சரியா. ஸோ அடுத்து which of these fruits can be considered as parthenocarpic? give a reason. அதான் நான் சொல்லிட்டேன். ஒரு growth hormone அப்ளை பண்ணி ஃப்ரூட் வருது. அங்கே வந்து மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகலை ஃபர்டிலைசேஷன் ஆகலைனாலே ஸோ இதுதான் பார்த்தினோகார்பிக். ஸோ இப்போ Q இஸ் த ரைட் ஆன்சரு சரிங்களா. அதாவது Q தான் ஃப்ரூட்டு டெவலப்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷனு. ஸோ அங்கே சீடு இருக்காது, சீட்லெஸ் ஃப்ரூட்டாக தான் இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃப்ரூட்டு இஸ் ட்ரூ ஃப்ரூட்டு வித் சீட்ஸு கிவ் ரீசன். நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரி ஃபர்டிலைசேஷன் மூலமாக ஃப்ரூட்டாக மாறுதுன்னா அதுதான் ட்ரூ ஃப்ரூட்டு. ஸோ அப்போ எஸ் தான் என்னதுப்பா உங்களுக்கு ட்ரூ ஃப்ரூட்டாக இருக்க முடியும். ஸோ அது எப்படி டெவலப் ஆகுதான்? ரைப்பனான ஓவரியிலேருந்து வருது ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் மேல் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆன பிறகு ரைட்டுங்களா. ஃபர்டிலைஸ்டு ஓவியல் வந்து சீடாக மாறுது. ஸோ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சிலது சிம்பிளாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ரியல் வேர்ல்டில் உள்ளதை அப்ளை பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கோர்சஸ் டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள். +2 படிக்கிறீங்க நீட் ஆன்லைன் கோர்ஸ் வேணும்னா உங்களுக்காக தளபதி பேட்ச் இருக்குது. ரிப்பீட்டர் படிக்கிறீங்க உங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸ் வேணும்னா வெற்றி பேட்ச் இருக்குது. ஆஃப்லைனில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நம்மளுடைய சென்டருக்கு வாங்க. எங்கே இருக்குன்னா ஜைலம் ஹைபிரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +1 பசங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, +2 பசங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, ரிப்பீட்டர் பசங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது ரைட்டுங்களா. +1 பசங்களுக்கான கோர்ஸுக்கு பேர் தலை ப்ரோ, +2 பசங்களுக்கான கோர்ஸுக்கு பேர் தளபதி ப்ரோ. இது ரெண்டுமே ஈவினிங் பேட்ச் 5:30 to 8:30. ரிப்பீட்டர் பசங்களுக்கான கோர்ஸுக்கு பேர் தான் மாறா பேட்ச். ஸோ இது ஃபுல் டைம் ஹைபிரிட் ப்ரோக்ராம். ஒன் டே ஆன்லைனில் வீட்டில் படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்க. அடுத்த நாள் அந்த கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் திருப்பி அதே கண்டென்ட்டை நாங்கள் ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் திருப்பி டீச் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் நாள் வீட்டில் படிக்கிறீங்களா அதுக்கான ரெக்கார்டட் வீடியோவை நாங்கள் ஆப் மூலமாக கொடுப்போம். ஸோ தேட் இஸ் த ஹைபிரிட் மாடல் தேட் வி ஆர் ஃபாலோயிங் சரிங்களா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றி பேட்சோட ஃபீஸ் 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. தளபதி பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 16,499 வந்துடும் சரிங்களா. ஸோ வெற்றி பேட்சில் +1 +2 ரெண்டுத்தையும் டீச் பண்ணுவோம். எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்ட் வீடியோ இருக்குது. தளபதியை +2 லைவாக டீச் பண்ணிவிட்டு +1 சைடில் ரிவிஷன் கொடுப்போம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பிளானு. ஸோ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆளுக்கு ஒரு காம்பிடென்சி பேஸ்டு கொஷினை சால்வ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அதை நான் வாசிச்சு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரியா. I'll see you in my next video. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing. See you.